41 உயிர்கள் போனதை பத்தி கவலை இல்லாம அந்த உயிர்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத போல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உத்தம புருஷனுக்கு போல பேசுறானுங்க. உச்சநீதிமன்றம் சொன்னது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தவறுன்னு தான். இதுல திமுக அரசோ முதலமைச்சர் ஸ்டாலினோ எங்க இல்ல. ஆனா அந்த தற்கொலைக அதை மறைச்சிட்டு நாம என்னமோ புனிதர்கள் மாதிரி வெளியே காமிச்சுக்கிறானுங்க. பொதுக்குழு கூட்டம் நடக்குது. உன் கட்சி கூட்டத்துக்கு வந்த 41 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்க போட்டோவை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்த துப்பில்லாத கட்சி நீ அதையெல்லாம் மறைச்சு நாடகம் ஆடி திசை திருப்பி திமுகவை திட்டுறதுக்கு பொதுக்குழு கூட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்கிற பரதேசி யாதவ் அர்ஜுனா. கலைஞர் கைதப்ப பெங்களூர்ல இருந்தாரா மு.க. ஸ்டாலின். அங்கிருந்து அடுத்த நிமிஷம் இங்க கிளம்பி வந்தாரு. இது அன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அன்று இருந்த அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கெல்லாம் நீ பால்வாடிக்கு போயிருப்ப, அதனால உனக்கு தெரியல. யாரா ஓடி போனா? வீரவசனம் பேசுற நீங்க எல்லாருமே 30 நாள் எங்கடா இருந்தீங்க? பதுங்கு குழியில போய் பதுங்கிட்டு இருந்தீங்கடா நீங்க. நீங்க இன்னைக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஓடி போயிட்டாருன்னு இஷ்டத்துக்கு பேசுறதா? புஷி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் தாக்கல் பண்ண ஜாமீன் மனுல நாங்க ஸ்பாட்டுக்கே போல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணது கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன் தான் சொன்னானுங்களே. அவனுக்கு ஏன் திமுகவை சொல்லல? ஜாமீன் வேணும்னா நீங்க உண்மையை சொல்லுவீங்க, மேடை போட்டா பொய்ய பேசுவீங்களா? மரியாதையா பேசுங்க. நீங்க பேச பேச ஒவ்வொரு நொடியையும் மக்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. செருப்ப கழட்டி அடிப்பாங்க, பாத்துக்கிட்டே இருங்க.